எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 20 பலாசலைகளை எடுத்திருக்கேன். எடுத்து அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடக்கூடாது. 1-2 பலா துண்டுகள் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை முறி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்து தேங்காயிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி 2வது பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு பாலும் எடுத்தாச்சு. அதே தேங்காவை அரைச்சி 2வது பாலும் எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 150 கிராம் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதெல்லாம் வர வேண்டாம், கட்டி இல்லாமல் கரைஞ்சால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேற ஒரு கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானோன்னு ஒரு 12 முந்திரி 12 திராட்சை 2ஐயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தை சேர்த்துடலாம். இந்த பலாப்பழம் வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலம்பி இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை தூசி மணல் இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம 2வதாக எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டாவது பால் ஊற்றி 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதோடு சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.